அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு விஷயம் வாழ்க்கையில் பேரழிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்ன்றார். இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய அழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்று அல் குனூத், இரண்டாவது அல் உஜுப். அல் குனூத் அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை இழந்து போதல். இறைவன் விஷயத்தில் இறைவன் தருவான், இறைவன் என்னை காப்பாற்றுவான், இறைவன் எனக்கு கை கொடுப்பான், இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற விஷயத்தில் என்ன செய்கிறது? நம்பிக்கை இழந்து போவதும் உங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். அதே போல ஒருவர் சுய திருப்தி அடைகிறது, தற்பெருமை கொள்வதும் உங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும் அப்படின்றாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலே வாழ்க்கையில் இந்த ரெண்டு இருந்தால்தான் நிறைய முன்னேறலாம், உலகத்திலையும் மார்க்க விஷயத்திலையும். ஒன்று, நம்பிக்கை என்றைக்கும் இழக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் தோல்வி அடைய சோதனை வர விமர்சனம் வர ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வீங்க? முன்னுக்கு வச்சுக்கிட்டே போவீங்க. இல்லைன்னா நம்பிக்கை இழந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அறவாசி என்ன செஞ்சிடும்? போய்விடும். அடுத்தது என்ன? திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபினிஷ்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபினிஷ், நான் வந்து ஒரு இடத்தை அடைந்து விட்டேன், ஒரு முழுமை அடைந்து விட்டேன் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பகுதி என்ன? அதில் தேட மாட்டீங்க, அதில் படிக்க மாட்டீங்க, அதில் போக மாட்டீங்க, அதில் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதான் திருப்தி வந்தாச்சு. எனவே வாழ்க்கையில் இது ரெண்டுமே என்ன? மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் உஜ்பு நௌஅம் மின ஷிர்க். தற்பெருமை ஷிர்க்கில் ஒரு வகை என்றார். தற்பெருமை ஷிர்க்கில் ஒரு வகை என்றார். யாரிடத்துல தற்பெருமை இருக்கிறதோ, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுத், யாரிடத்துல முகஸ்துதி இருக்குதோ அவர் இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருப்பார். உன்னையே வணங்குகிறோம், அதுக்கு மாற்றமானது தான் எது? முகஸ்துதி. வ இய்யாக நஸ்தஈன், எங்களது எல்லா உதவியும் உன்னை கொண்டு தான் என்ன செய்து இருக்குது. இதுக்கு மாற்றமானது உஜுப், தற்பெருமை. இதுக்கு மாற்றமானது இறைவனுடைய உதவியை நாடாமல் இருத்தல் என்ற இடத்துக்கு போகிறது தான் என்ன? அல் உஜுப். என்னிடத்துல எல்லாம் இருக்குது என்ற சிந்தனைக்கு போகிறது தான் அல் உஜுப். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இவ்வளோ அறிஞர்கள் இதை பயந்திருக்கிறார்கள், இவ்வளோ கண்டித்து அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தற்பெருமையை பற்றி நாங்கள் மிகவும் யோசிக்கணும்.